2026ஓட நியூ டாடா பஞ்ச் டாட் ஈவி வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 9.69 லேக்ஸ்க்கு வந்து இது லான்ச் ஆயிருக்கு. இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, பேட்டரியில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற இந்த ஃபியர்லெஸ் எல்லோ அப்படின்ற இந்த நியூ கலர்ஸ் வந்து புதுசாக வந்து இந்த பஞ்ச் டாட் ஈவியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 7 கலர்ஸ் அவைலபிளாக கிடைக்குது. இதில் 3 கலர்ஸ் வந்து புதுசாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரோட் ப்ரெசன்ஸை பயங்கரமாக எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே வேறு மாதிரியான ஒரு லுக்ஸும் வந்து பார்க்க முடியுது. ஃபஸ்ட் இப்போ நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி நம்ம பஞ்சில் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த டிசைன் தான் வந்து ரீகேரக்டர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து ரீடிசைன் வந்து பம்பரில் வந்து கொஞ்சம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்லீக்கான ஒரு டிசைனில் பிளிங்கர் எஃபெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்எல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வித் இண்டிகேட்டர்ஸாகவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக் அதுக்கு மேலே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்லீக்கான ஒரு டிசைன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பியானோ பிளாக் ஒரு ஸ்டிப்ஸ் மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது ஒரு வெல்கம் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருந்தா இன்னமும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பிளிங்கரில் ஒரு டிஆர்எல்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ஒரு கார்னரி ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து இந்த சைட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு மாதிரி லைட் கிரேயில் வந்து நம்ம கிடைக்குது. பம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீடிசைன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே அவங்களுடைய ஒரு க்ளோ எஃபெக்டில் ஒரு டாட்டாவோட லோகோ நியூ லோகோ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. இது நீங்கள் உள்ளேருந்தே உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 2 பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. 40 kWh 30 kWh சொல்லி 40 kWh பொறுத்த வரைக்கும் ஏஐ ரேஞ்ச் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 468 சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் ஒரு 355 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 30 kWh பொறுத்த வரைக்கும் 355 சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் ஒரு 250 to 260 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை நீங்கள் பேட்டரியை இஎம்ஐயாக உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் வண்டி மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.49 lakhs வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வண்டி மட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பேட்டரியோட காஸ்ட்டை இஎம்ஐயாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அது கிலோமீட்டருக்கு ₹2.60 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட்ஸில் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 3857 mm வந்து லென்த்து பழசுலேருந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2445 mm வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஓஆர்விஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு பிளிங்கர் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு கேமராஸுமே நமக்கு வந்து கிடைக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாப் வேரியன்ட்டு, அதனால் உங்களுக்கு வந்து கேமராஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா டாடா டாட் ஈவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைட் கிளாடிங் பொறுத்த வரைக்கும் அதே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற பம்பர் மாதிரியான கலர்ஸ் தான் வந்து சைட்லேயுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வீல் கிளாடினுமே அதே கலர்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி டோர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த அதே டோர்ஸ் தான். முக்கியமாக மெயினாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட 90 டிகிரியில் வந்து ஓப்பன் ஆகுது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 195/60 R70 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவிக்கே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கிடைக்குது. அதே மாதிரி ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1360 kgங்க. முன்னாடி இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு வெயிட்டு. ஃப்ரண்ட்டில் ஒரு 55%, ரியரில் ஒரு 45% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் இந்த கலரோட இந்த கனெக்டட் எல்இடி டெய்லைட் இருக்கிறது பயங்கரமாக வந்து எடுத்துக்காட்டுது இந்த கலர்ஸ்க்கு. மேலே ஒரு ஷார்ப்பின் ஆண்ட்ராஃப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு ஸ்பாய்லர்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. டிஃபாகர் லைன்மே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வைப்பர்ஸ்மே வந்து இங்கே கிடைக்குது. அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா கனெக்டடாக வந்து எல்இடி டெய்லைட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது இந்த பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது. அதில் ஒரு லைட்டாக ஸ்லீக்கான டிசைனில் டெய்லைட் இருக்கிறது பயங்கரமாக வந்து ரியரை வந்து பயங்கரமாக எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி இங்கே வந்து ஒரு ரிவர்ஸ்க்கான லைட்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்களுடைய பேட்சஸ் வந்து டாட்டாவோட பேட்சஸ் வந்து இங்கே கிடைக்குது. பஞ்ச் டாட் ஈவி அப்படின்ற அந்த லெட்டர்ஸுமே பேட்சஸாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கேமராஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரியரில் பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து இங்கே ஆட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ரியரோட பம்பர்ஸுமே அதே கலரில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 195 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதே மாதிரி வாட்டர் வேடின் பொறுத்த வரைக்கும் 450 mm வாட்டர் வேடின் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்பா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஹைட்ராலிக்காக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 366 லிட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மேலே ஒரு பார்சல் ட்ரைஸ்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லோடிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. நீங்கள் லக்கேஜ் வந்து தூக்கி தான் வைக்கணும். பட் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பூட் ஸ்பேஸு நல்லாவே உங்களால் வந்து லக்கேஜ் வந்து லோட் பண்ணலாம். நீங்கள் லாங் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லக்கேஜை நல்லாவே லோட் பண்ண முடியும். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டாட்டாக்கே உரித்தான 90 டிகிரியில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து எல்டராக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வரதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். டோர்ஸை பொறுத்த வரைக்கும் டோரில் மோஸ்ட்லி ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல லைட்டாக இந்த ஒயிட் கலர்ஸ் வந்து ஒயிட்லேயே ஒரு மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து உங்களால் வச்சுக்க முடியும். அதோட தான் வந்து ஸ்பேஸ் வந்து
ரியரில் வந்து டோரில் கிடைக்குது. மற்றபடி ரியரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆர்ட் பிளாஸ்டிக் வந்து அங்கங்கே பார்க்க முடியுது. மெயினாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த தட் எஃபெக்ட் அப்படின்றது நல்லாவே வந்து நமக்கு வந்து இதில் கிடைக்குது. இப்போ நம்ம ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டைமென்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. கிரவுண்ட் கிளியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 190 mm வந்து கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே டக் பண்ணிக்க முடியுது. என்னோட கோ பேசஞ்சர் சீட் நல்லாவே வந்து பின்னாடி தான் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்குது. நீ ரூம் அப்படின்றது இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எனக்கு இருக்குது. ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஹைட் 5.6. பட் எனக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது. பட் வந்து ஒரு 5.6 ஃபீட்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரியரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தலை தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஹெட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்டரில் உட்காரவங்களுக்கு ஹெட்ரஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. ரியரில் ஒரு சின்ன ஒரு ஆம்ரெஸ்ட்மே நமக்கு வந்து கிடைக்குது. கப் ஹோல்டர்ஸ் அப்படி எதுவுமே நமக்கு வந்து இதில் கொடுக்கல. மற்றபடி சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் சாய்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. உட்காரும்போதே நல்லா இருக்குது. அதே மாதிரி டை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் டை சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது. பட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா டை சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேரி ஆகும். மற்றபடி ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ளாட்டாக தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வாட்ஸில் வந்து ஒரு சாக்கெட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் போட்டுக்கலாம். அதே மாதிரிக்கான ஸ்பேஸுமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. அதே மாதிரி சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் எனேபிள்டு சன்ரூஃப் வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக தான் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த அதே ஸ்டேரிங்ஸ் தான். பட் ஆனால் நல்ல லெதர் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அவங்களுடைய லோகோஸ் வந்து க்ளவ் ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. க்ரூஸ் வந்து நமக்கு வந்து ரைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 10.3 இன்ச்சில் வந்து நம்ம கிளஸ்டர் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 12.3 இன்ச்சில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் காம்பினேஷன்ஸ் ஒரு மாதிரியான டெக்ஸ்சர்ஸ் வந்து இங்கே பாடி பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் மோக்கொண்டு எல்லாமே வந்து ஆர்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நல்லாவே இருக்குது. ஏசி வென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் சென்டரில் வந்து ஒரு 3 வென்ஸும் அதே மாதிரி கோ பேசஞ்சருக்கும் டிரைவருக்கும் வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஏசி வென்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஆல்ரெடி நம்ம நெக்ஸான் ஆல்ரெடி இந்த டாடா ஈவியில் இருக்கக்கூடிய அதே தான் வந்து இங்கே சென்ட்ரல் கன்சோலுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுமே நமக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆப், ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இது எல்லாமே நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கியர் நாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு சங்கியான ஒரு ஃபீலில் இருக்குது. ஒரு ஒயர்லெஸ் சார்ஜருமே நமக்கு வந்து கிடைக்குது. சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர்ஸு, அவங்களோட கீஸ் வந்து நமக்கு இங்கே எடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங்குமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. மற்றபடி ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆர்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேட்டர் சீட்ஸுமே நமக்கு வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோ டிபினில் வந்து ஒரு IRVM வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் எனேபிள்டாக வந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃப்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் 6 ஏர் பேக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை ஹை பீம் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக அந்த ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டும் இதில் வந்து கிடைக்குது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் வந்து 9.69 lakhsக்கு வந்து எக்ஸோரூம் கிடைக்குது. டாப் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 12.59 lakhsக்கு எக்ஸோரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மோட்டரோட பவர் பொறுத்த வரைக்கும் 90 kW வந்து உங்களுக்கு கிடைக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 190 Nm டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பண்ணீங்க அப்படின்னா 20 to 80% வந்து ஒரு 26 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். நீங்கள் ஹைவேஸில் போகும்போது எங்கேயாவது பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் ஒரு 135 kilometers போகும்னு சொல்லி டாடா சொல்கிறாங்க. ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ டாடா பஞ்ச் ஈவியை பற்றி ஒரு சின்ன ஒரு வாக் ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது டிரைவுக்கு வரும்போது ஓட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.